நார்மலாவே ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம். இப்போ டக்குன்னு பார்த்தா அதுலயே வந்துட்டு சாட்ஜிபிடி பேசிக் ஓப்பன் பண்ணாலே அவன் சுத்த ஆரம்பிச்சுவான். அது ஒரு பத்து அப்படியே ஆகணும். அப்போதான் அவனுக்கு ஒரு மன நிம்மதி. உனக்கு எடிட்டர்ஸ் இருக்காங்க, டீம் உங்களுக்கு எந்தெந்த டூல்ஸ் வந்துட்டு இப்போ கரண்ட் சினாரியோக்கு எது உங்களுக்கு வந்து யூஸ் செம்ம டூல். ஆடியோ சீக்கிரம் ஆகி பேக்ரவுண்ட் என்னெல்லாமோ சவுண்ட் கேட்காது கேட்டுருக்கு. எனக்கு அது என்ன பண்ணுன்னே தெரியல. ஒரு யோசிக்கலன்னா நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா சாட்ஜிபிடில போடுறேன். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு ட்ரெண்ட். மனுஷனால சாய்புக்கு யூஸ் பண்ணியே எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப ஜாரா இருக்கு. அடோப் பாட்காஸ்ட் அமேசிங் டூல். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஆடாசிட்டின்னு ஒரு டூல் யூஸ் பண்றோம், உட்காந்து மேனுவலா அட்ஜஸ்ட் பண்றது. இப்போ பாட்காஸ்ட், அடோப் பாட்காஸ்ட் இப்படிங்கிறதுக்குள்ள பேக்ரவுண்ட். ஆமா, சீசன் செம்ம டூல். நான் ரீசெண்டா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது லைக் அது வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பயங்கரமா இதாயிடுச்சு எனக்கு. நான் என்ன இது, ஏன்னா மைக்ல நான் ஸ்பீக்கிங் பார்க்கல. ஸ்பீக்கிங் பார்க்காதனால என்ன ஆச்சுன்னா ஆடியோ பயங்கர நாய்ஸி ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட்ல என்னெல்லாமோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. எனக்கு அது என்ன பண்ணுன்னே தெரியல. டக்குன்னு ஒரு பேனிக் ஆயிட்டேன். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு வந்துட்டு இது ஒன்று பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதில் இந்த சவுண்டை பார்க்கும்போது கண்டிப்பா இதுல என்ன ஆனாலும் ரெக்கவரே பண்ண முடியாது. ரீஷூட் கேட்கறேன், நான் எப்படி கேட்கறேன்னு அந்த ஒரு பயத்துல இருந்தேன். பட் போட்டுட்டு எடுக்கிறேன், அவ்வளோ கிளியரா அது கொடுத்துருச்சு. செம்மையான டூல். எனக்கு அதுல இருந்து அந்த டூல் பார்த்து நான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அடோப் பாட்காஸ்ட். ஸோ அதுக்கு தான் நான் ஐ வாஸ் கோயிங் டு கம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோ நீயா இருக்கட்டும், ஃபவுண்டர் ஒரு சிஇஓ, உன்னோட டீம், நீங்க என்ன டூல்ஸ் உனக்கு, ஸோ உனக்கு எடிட்டர்ஸ் இருக்காங்க, டிசைனர்ஸ் இருக்காங்க, ஆஸ் எ டீம் உங்களுக்கு எந்தெந்த ஏஐ டூல்ஸ் வந்துட்டு இப்போ கரண்ட் சினாரியோக்கு எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? எனக்கு வந்து பேசிக்கலா எனக்கு, ஏன்னா நான் தான் வந்துட்டு நான் என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர், நாங்க தான் வந்து மெயினாவே வந்துட்டு கிளைண்ட் கிட்ட போய் பிச் பண்றதுக்காக நாங்க போவோம். முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் ப்ராஜெக்டோ இல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதெல்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுவோம். அதை இமேஜை எடுத்து டெக்ஸ்ட்டை தூக்கி போட்டு அதை இப்போ காமான்னு ஒரு ஏஐடா ரொம்ப ரொம்ப ஈஸியா மாத்தி விட்டுருச்சு. வெறும் ஒண்ணும் இல்லை, நான் வந்து என்னென்ன பண்ண போறேங்கிறத, என்ன கிளையண்டோட டீடைல்ஸ், அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இது எல்லாமே நான் வந்துட்டு அனலிட்டிக்ஸோ இல்லை என்னதோ ஒன்று, ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து அதை பற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து அப்படியே சாட்ஜிபிடிக்குள்ள போட்டு எனக்கு வந்து ஒரு காமா ப்ராம்ப்டா மட்டும் கொடுன்னு சொல்லி கொடுத்தா அது காமாவோட ப்ராம்ப்டா கொடுத்தது. நான் காமாவில் தூக்கிட்டு போய் இது நான் போட்டேன்னா நான் என்ன ஸ்டைல் எனக்கு வேணும், அது வந்து இந்த லுக்ல வேணும், என்ன டெக்ஸ்ட் நான் இதுல யூஸ் பண்ணணும், என்ன கலர் பேலட்ஸ் வேணும், என்ன மாதிரி இமேஜ் வேணும், எல்லாமே அதுலயே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நான் அப்படியே போட முடியும். போட்டு எடுத்தா பக்காவா ஒரு ப்ரெசன்டேஷன் எனக்கு கொடுத்துருது. ஸோ எனக்கு அந்த டூல் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. காமான்ற டூல் சூப்பரா இருக்கு. நான் இப்போ ரீசன்ட் டைம்ல அந்த டூல்ல தான் நான் வாழ்றேன் ஃபுல்லாவே. நான் ஏன்னா இப்போ ரீசெண்டா இப்போ நாங்க ஒரு ஸ்டார்ட் அப் இப்போதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோன்ற பட்சத்துல நிறைய பேருக்கு நாங்க வந்து எடுத்து போய் பிச் பண்றதுக்கு இதெல்லாம் இருக்கும்போது நான் அந்த டூல் எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல். நான் எல்லா இடத்துக்குமே நான் அதை யூஸ் பண்றேன். நாட் ஒன்லி நான் வந்து பிச் பண்றதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்றேன்னு கிட்ட கிடையாது. நான் இப்போ என்னோட டீம் கிட்டே நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும் இல்லை காட்டணும், இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ்லாம் எடுத்து நான் வந்து இது பண்றேன் அப்படின்னாலுமே நான் அந்த இடத்துலயுமே நான் காமா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் எடுத்துட்டு மொத்தமா இது பண்ணி நான் ஒரு ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷனா காட்டும் போது நமக்கு வந்து இன்னும் அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த புரியுறது கொஞ்சம் ஈஸியா, அதாவது கிளையண்ட்டுக்கு எங்கேஜிங்கா இருக்கும். அது ஒண்ணு. ஸோ இதனால அது ஒன்று யூஸ் பண்றோம். அண்ட் தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடோப் பாட்காஸ்ட், ஏன்னா வீடியோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம நாய்ஸ் கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற மேட்டரும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்றேன்னா பேசிக்கலி ஃப்ளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளோ வந்துட்டு இப்போ இமேஜ் டு இமேஜ், அந்த ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இமேஜ் டு வீடியோ. இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரேம் வச்சுட்டேன், எண்ட் ஃப்ரேம் வச்சுட்டேன்னா அது அழகா வந்துட்டு அதோட டிரான்சிஷன் ஒன்று போட்டு அழகா கொடுத்துருது. ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் வருது. முன்னெல்லாம் நம்ம வந்து வச்சோம்னா இந்த பழைய வெட்டிங் வீடியோ மாதிரிலாம் அப்படி சுத்திட்டுலாம் வர மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்மூத்தா அப்படியே இப்போ நம்ம வந்து இப்படி நின்றுட்டு இருக்கோம்னா இப்படி திரும்பணும்னா வேற ஒரு வீடியோக்குள்ள போற மாதிரி. கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு, உன்னோட சைல்ட்ஹுட் போட்டோ, கரண்ட் போட்டோ
2 போட்டோஸும் வச்சுட்டு ப்ராம்ப்ட் ஒன்று போட்டோம்னா ஆமா அதோட ஒரு டிரான்சிஷன் ஒன்று போட்டு ஆமா ஸோ இது எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு இதா இருக்கு, ஒரு 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 ஃப்ளோவா நம்மளோட வீடியோ எடுத்துட்டு போகுது. ஸோ இந்த ஒரு ஏஐமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை ஃப்ளோ ஏஐ நான் யூஸ் பண்றேன். ஸோ மெயின்லி நான் இதுதான் வந்து இது ஏன்னா கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் சாட் ஜிபிடி, இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஜெமினை. ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக எப்பயுமே யூஸ் பண்ற ஒரு இதுதான். இதுவுமே நல்லா இருக்கு. எனக்கு இந்த ஏஐ டூல்ஸ் வச்சு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா முன்னாடி நான் ரொம்ப மேனுவலா நான் வந்து எல்லாத்தையுமே நான் ரொம்ப யோசிச்சுட்டு இது பண்ணேன். அந்த இப்ப யோசிக்கிறதையுமே நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா சாட் ஜிபிடில போட்டுறேன். இப்போ நீ இது சொல்றத பார்த்தா இதே ஒரு த்ரெட். ஒரு மனுஷனான சுய புத்தி யூஸ் பண்ணியே எடுக்க முடியாது, வேலை பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுது. ஹெல்ப் மீ லைக் எப்படின்னா நான் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் எழுதணுங்கிற போது நான் அதை என்ன ஒரு ஷார்ட் போட்டு நான் அதை ஃபுல்லா எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா நான் வந்து என்ன கான்செப்ட், எனக்கு என்ன மாதிரி எண்ட் டு எண்ட் என்ன மாதிரி வேணுங்கிறத நான் வந்து போட்டுருவேன். போட்ட உடனே அது அழகா ஒரு ஸ்கிரிப்டாவே கொடுத்துருவேன். ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்டு எல்லாமே அவனே கொடுத்துறான். ஸோ எனக்கு அது போட உடனே ஓகே, எப்படி பார்த்தாலும் அது என்னோட கண்டென்ட் தான், நான் சொன்னதான் அது கொடுக்குது. ஏதாவது சேஞ்சுனா அதில் மாத்திப்பேன். பட் எனக்கு ஒர்க் வேகமா நடக்குது இல்ல. ஸோ இந்த இது பார்க்கும்போது எனக்கு அது at the end of the day as a business owner உனக்கு வந்துட்டு ஒர்க், ஆமா டைம் is the main thing. சீக்கிரம் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சதுன்னா டைம் இஸ் கோல்டு. ஆமா வேகமா வேலை முடியணும், இல்லைன்னா கிளைண்ட் அவ்வளவுதான் கழுத்துல கத்தி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு இந்தந்த ஏஐ டூல்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. என்னோட ஒர்க்கை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ ஏஐ டூல்ஸை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லிட்டோம். ப்ரைஸிங். ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து ப்ரைஸிங்காக இருக்கா? நீ இது கேட்டா எனக்கு பக்குன்னு அடிக்குது மேன். ஸோ ஏஐ டூல்ஸோட ப்ரைஸிங்னு பார்த்துக்கிட்டோன்னா ஸ்டார்ட்ல இருந்து இப்போ டில் டேட் வி ஆர் ஃபாலோவிங் ப்ரைஸிங் எப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ பேசிக்கா எடுத்துக்கோ, சாட் ஜிபிடியே எடுத்துக்கோ. சாட் ஜிபிடி கோ ₹1 கொடுத்தானே, ₹1 கொடுத்தான். ஆனா அது 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ. அதுக்கப்புறம் 300-400 பெர் மந்த். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 1990. அதுக்கு மேல போச்சுன்னா அவன் ₹20,000 எடுத்து வச்சிருக்கான். அதே மாதிரிதான் இது சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா மட்டும் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட். அது கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வரும் போல. ஸோ அதுதான் சொல்ல வரேனே. இப்போ வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஃப்ளோ, சாட் ஜிபிடி, இமேஜ் ஜெனரேஷன் ஜெமினி, இந்த 3 மட்டும் சேர்த்தா மாசத்துக்கு கிட்டத்தட்ட, அதாவது நம்ம டாப் பிளான் போனோம், அப்கிரேட் பண்ணியிருக்கோம் ப்ரீமியம் பிளானுக்குன்னா சொலையா மாசத்துக்கு மட்டும் நம்ம ஒரு 40,000-50,000 அது மட்டும் செலவு பண்ணுவோம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு. ஆமா ஆமா. ஸோ நான் என்ன சொல்றேன், பட் அவனோட டாக்டிக் என்னன்னா ஆப்வியஸ்லி டிமாண்ட் கிரியேட் பண்ண அதே இதுதான். டிமாண்ட் வந்த உடனே பிரைஸஸ் இன்க்ரீஸ் பண்றான். தட் இஸ் ஹிஸ் பிசினஸ். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஒரு பேசிக் ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கட்டும், அதுல அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பார்த்தோம்னா இட் இஸ் a bit difficult. ஆமா. இப்போ நாங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம், பேசிக்கலி நாங்க வந்து என்னன்னா, நாங்க ஒரு புவரான ஒரு கம்பெனி, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிற பட்சத்துல நம்ம சொல்றேன் உண்மையதான். ஸோ பேசிக்கலி நாங்க என்ன பண்ணுவோம்னா 2-3 அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம். என்னோட அக்கௌண்ட் ஒன்று உண்டு, என் எடிட்டரோட அக்கௌண்ட் உண்டு, என்னோட கம்பெனி அக்கௌண்ட் ஒன்று உண்டு. ஸோ இந்த இதெல்லாம் வச்சுட்டு நாங்க வந்து அழகா, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஏஐ தேவையான்னு கேட்டா கிடையாது. அவன் டெய்லி ஒரு கிரெடிட் கொடுத்துட்றான், இந்த அளவுக்கு கிரெடிட்னு. 10,000 கிரெடிட்ஸ் கொடுத்துருவான். இன்வெர்ட்டர்லாம் எடுத்துக்கிட்டா 10,000 கிரெடிட். ஸோ இந்த மாதிரி அவன் வந்து ஒவ்வொரு கிரெடிட் கொடுத்துறான். நான் டெய்லியே மொத்தமா உட்காந்து ஒரே நாள் யூஸ் பண்ண போறது இல்லை. ஐ மீன் ஒரு 100 கிளைண்ட்டுக்கு உட்காந்து ஒரே நேரத்தில் பண்ண போறோமா? இல்ல, ஒரு நாளைக்கு 1 தான் பண்ண போறோம். அது வரதே பெரிய விஷயம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த 1 பண்ணும்போது எனக்கு என்னவோ அந்த ஃப்ரீலேயே நம்ம டக்குனு பண்ண முடியுது, வேகமாவே அந்த முடிக்க முடியுதுன்னு தோணுது. ஆனா அது எப்போ வந்துட்டு தூக்குவானுங்க எனக்கும் தெரியல. தயவு செஞ்சு தூக்கிறாதீங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்துட்டு என்னோட வேண்டுகோள், நான் எங்கள் மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணும். ஸோ ஃப்ரீயாவே நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து உன் மைண்ட்ல இருந்து, இந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல அப்படியே எடுத்துரு. ஏன்னா அது நடக்கவே நடக்காது. அதான் சொல்றல, அவங்க பிசினஸ், கண்டிப்பா அவனோட பிசினஸ் வரும்போது மணி மேட்டர்ஸ் எல்லாருக்குமே ட்ரூ. ஸோ அதனால அவன் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி மோஷன் ஏன்னு ஒன்று இருக்கு, அல்டிமேட் மச்சான். அதுல வேற லெவல். அது கேன் டூ எனிதிங். அவன் மோஷன் கிராஃபிக்ஸும் இது கொடுத்துட்றான். மோஷன் கிராஃபிக்ஸ் கொடுத்துட்றான், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அவனே பண்ணிடுறான்,
இந்த ப்ராம்ப்டிங் கத்துக்கிட்டாலே போதுங்கிற மாதிரி. ஆனா மாசத்துக்கு இஸ் காஸ்டிங் அரௌண்ட் $299. ஸோ எனக்கு அது கன்வர்ஷன் கரெக்டாக தெரில. பட் இந்தியா ஐ மீன் எனக்கு எத்தனை டாலர்ஸ்ன்னு தெரில. பட் நான் அது இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது சாலிடா 27,000 per month அதுக்கு மட்டுமே. ஆனா அது நம்ம அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கேன். அதாவது உன் பிசினஸா இருக்கட்டும் இல்ல நான் இப்போ என்னோட எடிட்டா இருக்கட்டும், we can go to another level. அவன் அவ்வளோ அட்வான்ஸ்டா he has all these tools. என்ன காசு தான் ஒன்று பிரச்சனை. இப்போ ஏஐ டூல்ஸை பத்தி பேசும்போது நீ சொல்ற மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்குது, மோஷன் கிராஃபிக்ஸை பண்ணிடும், இன்ஃபோகிராஃபிக்ஸ் பண்ணிடும், ரோட்டோ ஒர்க் பண்ணிடும், எல்லா ஒர்க்குமே அது பண்ணிடுவாங்க. ஸோ அப்போனா இது த்ரெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் பத்தி சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்னா இல்லைன்ற மாதிரி தான் சொன்னோம். இப்போ நீ இவ்வளவு விஷயம் நீ சொல்லும் போது அப்போ அதெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி உனக்கு இல்லையா? எஸ், இது பேச பேசதான் ஐ ரியலைஸ்ட். சி அதே தான் நான் சொல்லுவேன், த்ரெட்டு தான். பட் பீப்புள் அதாவது அதை ப்ராப்பரா இன்கார்பரேட் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்துட்டு த்ரெட்டு. ஏன்னா மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டிசைனரா இருக்கட்டும், அவன் வந்துட்டு எப்படி அவன் ஏஐ இன்க்ளூட் பண்ணி பண்றாங்கிறதுல தான் இருக்கு. அவன் அந்த ஒரு கரண்ட் ஸ்டேட், அந்த கரண்ட் லெவல்ல எல்லாரும் இருக்கு. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவன் வந்துட்டு அந்த லெவல்லயே போயிட்டு இருந்தாதான் அந்த ட்ரெண்ட் அந்த ட்ரெண்டே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லயே அவன் கத்துக்கிட்டு அப்கமிங் டூல்ஸ் வர டூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டே பண்றானா, அப்போ ஹி இஸ் வெரி சேஃப். அப்படி இல்ல ஒன்னும் தெரியாதுன்னா ஊத்திக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலி இதுதான் நம்ம வந்துட்டு ஏஐ வெர்சஸ் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ங்கிற பேசுறது. நம்ம அது மட்டுமே பேசல, நிறைய விஷயம் நம்ம இதுக்குள்ள பேசியிருக்கோம். ஏஐனால நமக்கு என்ன ஆகுது, என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக பேசியிருக்கோம். ஸோ கமெண்ட்ஸில் பீப்புள் வாட்சிங், ஸோ நீங்களுமே சொல்லுங்க ஏஐ பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹவ் யூ ஃபீல் அபவுட் தி ஏஐ. ஸோ இது எல்லாருமே சொன்னீங்கன்னா எங்களுக்குமே தெரியும். ஸோ ஏஐ வந்து யார் யார் லைஃப்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்குங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கலாம், எல்லாருமே கொஞ்சம் அவேரா இருக்கலாம். அதுக்கு சொல்யூஷன்ஸ் பற்றி நம்ம ஏதாவது பேசலாம். எஸ்பெஷலாக கிரியேட்டிவ் ஃபீல்ட் இருக்கிறவங்க, மீடியா ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்க வாட் எவர் நீங்க என்ன பண்றீங்க, என்ன டூல்ஸ் யூஸ், நாட் ஒன்லி கிரியேட்டிவ் ஃபீல்ட், எந்த ஃபீல்டா இருந்தாலுமே. ஏன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமருக்கு முதற்கொண்டு ஏஐ வச்சு டக்கு டக்கு இப்படி, ஏன்னா வெப்சைட் டிசைனிங்லாம் நமக்கு முன்னாடிலாம் வந்து ப்ரோக்ராமிங் போடணும், அது யூஎக்ஸ் டிசைன் பண்ணி எத்தனையோ வேலை இருந்துச்சு. ஒரு ப்ராம்ப்ட போட்டா இப்போ டக்குன்னு இது வந்துச்சு. ஸோ கோடிங் ஃபுல்லா வந்து நம்ம இதை பத்தி இன்னொரு டாபிக் கூட பேசலாம். இந்த டெவலப்பிங் பத்தி நம்ம இன்னொரு டாபிக் கூட எனக்கு தெரிஞ்சு பேசலாம். ஸோ சொல்லுங்க, பேசிக்கலி இதுதான் எல்லாரோட ஒப்பீனியன்ஸை பத்தி சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ, பட் பாப்பீங்களா இல்ல யார் யார் பாப்பாங்க என்னன்றது தெரியல. காட் நோஸ். சோ பாக்குறவங்க ப்ளீஸ் கமெண்ட் டவுன் உங்களோட ஐடியா என்னங்கிறது. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே மச்சான், ஏஐ வந்துட்டு வில் நெவர் ரிப்ளேஸ் யூ. உன்னையோ என்னையோ எந்த ஃபீல்ட்ல இருக்கோ ஏஐ வில் நாட் ரிப்ளேஸ் யூ. அந்த காம்படிஷன், அந்த கேப், அந்த காம்படிஷன் பெருசாகுது. ஏன்னா இப்போ இன்ஜினியரிங்கே எடுத்துக்கோங்க, 1,00,000 பேர் பாஸ் அவுட் ஆகி வருவான், அதுல 10 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது இட் சம்டைம்ஸ் ஏஐ வில் அஃபெக்ட் சம் பீப்புள். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகலாம். தெரியாம இதெல்லாம் ஒரு வேஸ்ட் நினைக்கிற ஒரு ஆளுக்கு வேணா அது வந்து இதா இருக்கலாமே தாண்டி, மிச்சவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி புரிஞ்சு அதுல கூட ஒரு பார்ட் ஆஃப் த இதா மாத்திக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதுதான் எங்களோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட என்னன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எஸ் ப்ளீஸ் பெல் ஐகான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், பை பை.